நான் வார்த்தை எல்லாத்தையும் உருவாங்க. வார்த்தைன்றது ஒண்ணு, லைட் அண்ட் சவுண்ட், அதான் வார்த்தை. தனியா வார்த்தை பொருள் கிடையாது. சத்தம் வரும் புரியுதுங்களா, அது லைட்டு வரும், ரெண்டுமே உருவானாதான் இந்த சவுண்ட் வெளியே போகும். சொந்த பொருள் இது மேல இந்த மூலக்கூறை, இது ஏக்கத்துக்கான மூலக்கூறை அதான். அது உடம்பு வந்து ஒரு காலம் வெளிப்பட்டுட்டே இருக்கும். அந்த வெளிப்பாடை நீ எப்படி கொடுக்குறியோ அதை பொறுத்து வெளியே நடக்கிற நிகழ்வும் மாற்றப்படும், நீங்க மாற்றப்படுவ. இவ்வளவுதான் உண்மை. நீங்க வந்து சிம்பிளா நாங்க வார்த்தை, நாங்க இப்படி பேசணும், நாங்க அப்படி பேசணும், எப்படி எப்படி பேசுற அப்படி அப்படி இடத்துல இருப்ப. வார்த்தை தான் எல்லாமே. ஆமா, நீ எப்படி எப்படி பேசுனியோ அந்த பேச்சுக்கான இடத்துல இருப்ப. அதுக்கான பிளேஸ் அதை உருவாக்கும். ஏன்னா நீ பேசுற வார்த்தை அதுக்கான தரத்துக்கு தான் நீ எங்க இருக்க முடியும், நீ தாண்டி போக முடியாது. ஏன்னா நீ பேசுற வார்த்தைன்றதுதான் அது முதல்ல வார்த்தையா வரும், அதுக்கப்புறம் அது ஒரு உருவமாகும். புரியுதுங்களா? அது உருவமாயி அது ஒரு உலகமாகும். அந்த உலகத்தை வசிக்கக்கூடிய தன்மை உனக்குதான் கிடைக்கும். வார்த்தை உன்னோடையது, அப்ப செயல் உன்னோடையது. இதுல என்னன்னா, இதை நம்ம வேற எப்படி எடுத்துக்கூடாது. அப்ப நம்ம எல்லாத்தையுமே சரியா சிந்திக்கிறோமா, சரியா யோசிக்கிறோமா, சரியா பேசுறோமான்னு நம்ம சிந்திக்கிறோம். தப்பு இல்லை.